எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். வெளிநாடொன்றில் சுற்றி வளைக்கப்பட்ட பாதாள உலக குழு தலைவர்கள், அதிர்ச்சி தரும் பின்னணி வெளியான பயங்கரம். இறுதி யுத்தத்தில் சர்வதேசத்தால் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகள், மகிந்தவை காப்பாற்றியது நானே, அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட முக்கிய அமைச்சர். மசாஜ் நிலையம் எனும் பெயரில் விடுதிக்குள் நடந்த மோசமான செயற்பாடுகள், சுற்றி வளைக்கப்பட்ட மசாஜ் நிலையம், அதிரடியாக கைது செய்யப்பட்ட பெண்கள். பிரித்தானியாவில் வேலைக்காக சென்ற தமிழ் இளைஞனுக்கு நடந்த கொடூரம், சோகத்தில் குடும்பத்தினர். தனது பெற்றோரை கொலை செய்தவரை 6 வருடங்களுக்கு பிறகு பழி வாங்கிய நபர் எவ்வாறு கொலை செய்தேன் என கூறிய வாக்குமூலம், வெளியான அதிர்ச்சி தகவல். அரசாங்க வேலைக்காக காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல், அனுர் அரசு எடுத்துள்ள முக்கிய நடவடிக்கை. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு மரிகானா பிரதேசத்தில் மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் செயற்பட்டு வந்த 2 தகாத விடுதிகளை போலீசார் முற்றுகையிட்டுள்ளனர். மரிகானா போலீஸ் பிரிவின் எம்புல்தெனிய மற்றும் தெவின்லி திலகரத்ன மாவட்ட பகுதிகளில் நேற்றைய தினம் அதிகாலை இந்த சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சோதனையின் போது அங்கு பணியாற்றிய 2 ஆண்களும் 3 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட ஆண்கள் 40 முதல் 50 வயதிற்குட்பட்டவர்கள் எனவும், இவர்கள் தெய்வேந்திர மற்றும் ராஜகிரிய ராகம பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சந்தேக நபர்களான பெண்கள் 21 வயது முதல் 40 வயதிற்குட்பட்டவர்கள் எனவும், இவர்கள் இரத்மலானை மற்றும் அங்குனுகொல பெல்லச பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மெரிகானா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த 6 பேர் இந்தோனேசியாவின் ஜகர்த்தாவில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் கமாண்டோ சலிண்ட் என அழைக்கப்படும் முக்கிய குழு தலைவர் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரே கெகல்பத்ர பத்மே என அறியப்படும் மற்றொரு பாதாள உலக குழு உறுப்பினராக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கைது தொடர்பான விசாரணைகள் தற்போது இந்தோனேசிய அதிகாரிகளின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இது குறித்து சற்று முன் செய்தி வெளியிட்ட இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, இந்த குழுவில் உள்ள 5 2 அல்லது 3 நாட்களில் இலங்கைக்கு கொண்டு வரப்படுவார்கள். இந்த கைது நடவடிக்கையில் இந்திய புலனாய்வு பிரிவு மற்றும் சர்வதேச காவல்துறையினரும் உதவி செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கெகல்பத்ர பத்மே, கமாண்டோ சலிந்த, பெக்கோ சமன், பானாந்துரே திலங்க, மேலும் பெக்கோ சமன் மற்றும் அவரது மனைவி உட்பட பலரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறப்பு விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாவது, இந்த குழுவினர் சமீபத்திய காலங்களில் பல சர்ச்சைக்குரிய சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக குழு தலைவர் கெனைமுல்ல சஞ்சீவவின் கொலையை வெளிநாட்டிலிருந்து திட்டமிட்டு நடத்தியவர் கெகல்பத்ர பத்மே எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறை, இந்தியாவின் இன்டர்போல் மற்றும் இந்தோனேசிய பாதுகாப்பு படை இணைந்து இந்த சிறப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் எழுதுமட்டுவாழ் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பிரித்தானியாவில் உயிரிழந்துள்ள சம்பவம் சமூகத்தில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர் கைலநாதன் நிரோஜன் எனப்படும் இளம் குடும்பஸ்தராவார். அவர் 3 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்து கொண்டிருந்தார். சம்பவம் தொடர்பான தகவல்களின்படி நிரோஜன் 2 மாதங்களுக்கு முன்னர் சுமார் 1,50,00,000 ரூபாவிற்கு மேல் செலவில் முகவர் மூலமாக பிரித்தானியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். ஆனால் திரும்பி தாயகத்திற்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை குடும்பத்தினருக்கும் நெருங்கியவர்களுக்கும் அடிக்கடி பகிர்ந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அவர் வசித்து வந்த வீட்டிலேயே தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த துயர செய்தி அவரது குடும்பத்தினரையும் சமூகத்தினரையும் ஆழ்ந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடற்படை வீரர் ஒருவர் 6 வருடங்களுக்கு பின்பு தமது பெற்றோரை கொலை செய்ததற்கான பழிவாங்கல் நோக்கில் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தி அவரது உடலை எரித்ததன் சந்தேகத்தின் பேரில் மகுலுகஸ்வேவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் தேவகீவ பகுதியில் வசிக்கும் 59 வயதான விமலசேனா என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் கடந்த 25ஆம் தேதி காணாமல் போயுள்ளதாக காவல்துறைக்கு முறைப்பாடு கிடைத்தது. இதனை விசாரித்த போலீசார் நேற்று காலை விடுமுறையில் இருந்த ஒரு கடற்படை வீரரை கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் கடந்த 2019 ஏப்ரல் 16ஆம் தேதி தேவகீவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த ஒரு தம்பதியினர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. விசாரணையில் கடந்த 2019 ஏப்ரல் 16ஆம் தேதி குறித்த கடற்படை வீரரால் கொலை செய்யப்பட்ட நபர் கொலை செய்த 2 தம்பதிகளின் மகனே இந்த கடற்படை வீரராவார். கடற்படை வீரரான மகன் தனிமையில் அனாதரவாகி இருந்ததும் அதன் பின்னர் கடற்படையில் இணைந்து பணியாற்றியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இறுதி யுத்தத்தில் இலங்கை அரசிற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையால் வழக்குகள் தொடுக்கப்பட்டதாகவும் அதனை தானே நிறுத்தினேன் என்றும் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் செயலாளர் பான் கி மூன் 2011ஆம் ஆண்டு தருஸ்மன் அறிக்கையை கொண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் முயற்சியை தானே முறியடித்தார் எனவும், குறித்த அறிக்கையில் இறுதிப் போரில் 40,000 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அந்த அறிக்கையில் குற்றவாளிகளாக ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளர், முப்படை தளபதிகள் மற்றும் உயர் பாதுகாப்பு தரப்பினருடன் தொடர்பட்டதாக இருந்ததாகவும், மேலும் அந்த வழக்கை தொடர்வதற்கான கடிதம் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அப்போது நான் எதிர்க்கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது குறித்த கடிதத்திற்கு எதிராக 5 முக்கிய காரணங்களை சுட்டிக்காட்டினேன். இதன் பின்னர் பான் கி மூன் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர் மாநாட்டில் 2 காரணங்களை ஏற்றுக்கொண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமையை தெரிவித்து இலங்கை அரசுடன் உள்ளக விசாரணை செய்ய ஒப்பந்தம் செய்து அதற்கான மாற்று அறிக்கையையும் தயாரித்தார். இலங்கை தரமான ஒப்புதல் வழங்கியதாலேயே பான் கி மூன் இதை செய்து முடித்தார் எனவும், வருகின்ற செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத் தொடரிலும் இலங்கைக்கு மீண்டும் அழுத்தங்கள் ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்துள்ளார். அரசாங்கத்தினால் ஆளணி வெற்றிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாக பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் MH அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தின் தேவைப்பாடுகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றங்களை ஆராயும் கூட்டம் நேற்றைய தினம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் அமைச்சர் அபேவர்த்தன தலைமையில் இடம்பெற்றது. கூட்டத்தில் கருத்து தெரிவித்த அவர், யாழ் மாவட்டத்தில் இயற்கை வளங்கள் உள்ளன என்றும் வடமாகாணத்தின் மற்ற மாவட்டங்களுடன் ஒப்பிடும்போது நிலவசதி குறைவாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். உள்ள நிலவளங்களை திறமையாக பயன்படுத்தினால் உற்பத்தி திறன் அதிகரித்து நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை உயர்த்த முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் பதவி நிலை உத்தியோகத்தர்கள், சாரதிகள், அலுவலக உதவியாளர்கள் உள்ளிட்ட ஆளணி வெற்றிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் எனவும் அவர் அறிவித்தார். அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இந்த ஆண்டிற்குள் முழுமையாக பயன்படுத்தப்படும் வகையில் செயற்படுமாறும் அவர் அதிகாரிகளை வலியுறுத்தினார். அத்துடன் இனமத மொழி கடந்து நாட்டின் வளர்ச்சிக்காக சகோதரத்துவ உணர்ச்சியுடன் ஒன்றிணைந்து செயற்படுமாறும் அமைச்சர் அபேவர்த்தன கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் சாதகமாக பரிசீலிக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். இத்துடன் எதிரொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இன்றைய மதிய நேர செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.